வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம கிச்சனில் வந்து இந்த பாத்திரம் கழுவுறதுக்குன்னு ஒரு சோப் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா? அந்த சோப்பு வந்து சில பேருக்கு சுத்தமாக சூட் ஆகாது. அது யூஸ் பண்ணாலே வந்து அலர்ஜி வரும். ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்லவே தேவையில்லை. இச்சிங் வரும், தோலெல்லாம் உரியும். ஸோ இந்த நகத்தை சுற்றி வந்து நிறைய அலர்ஜி வரும். நகமே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு பிளாக் ஆகி அப்படியே வந்து டோட்டல் டேமேஜ் ஆகிடும். ஸோ ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுவோம், அதுவும் சூட் ஆகாது. அடுத்த பிராண்ட் வாங்குவோம், அதுவும் சூட் ஆகாது. சரி, சோப்பே வேணாம்னு சொல்லிட்டு லிக்விட் மாற்றுவோம், அதுவும் சூட் ஆகாது. இப்படி சில ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை நல்ல உடம்பு இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பில் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. யூஸ்வலாக ஒரு சோப் செய்யணும் அப்படின்னா பேஸுக்குன்னு நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவோம். அது இல்லாமல் சோப் செய்ய முடியாது. பட் அந்த கெமிக்கலை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராசஸிங் டைம்னு ஒரு 45 days நம்ம விட்டு வைக்கிறோம். அது மூலிமா உங்களுக்கு அந்த சோப்போடைய கெமிக்கல் வந்து நியூட்ரலைஸ் ஆகி நல்ல ஒரு ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கிது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அந்த கெமிக்கல்ஸு, கலர் ஏஜென்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோப்போடைய தரம் வந்து ரொம்ப குறையுது. அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா தரம் கம்மியாக இருக்கும்போது சுத்தமாக சோப்போட குவாலிட்டியே வந்து டவுன் ஆகிடுது. ஸோ அந்த சோப்பை நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ப்ரொலாங்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கையில் அவ்வளோ அலர்ஜி வருது. உடனே உங்களுக்கு தெரிலனா கூட அட்லீஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களோ வந்து இந்த மாதிரி பாத்திரம் கழுவிட்டே இருக்கும் கையை வந்து பாருங்கள் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஒரு மாதிரி இந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், இந்த சைட்லாம் பிளாக்காக இருக்கும். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இந்த கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற சோப் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா உறிஞ்சிரும். அப்படியே ஒரு மாதிரி ரேகையே அழிஞ்சு போன மாதிரி உறிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி, இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம வந்து 100% சேஃபான, கைக்கு ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு சோப் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப சேஃபாக இருக்குது. தோல்லாம் எதுவுமே உரியலை. ரொம்ப நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா சேஃபாக இருக்குது. ஸோ அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக நான் வந்து யோகா, மெடிடேஷன் ரிலேட்டட் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான, அதாவது கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்மளே வீட்டில் எப்படி வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறது, இல்லை நிறைய வந்து இந்த சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க அவங்கக்கிட்ட எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கம்பேரிட்டிவ்லி இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிராண்டடாக இருக்கும், ஹை ரேட் வச்சு விற்பாங்க, நிறைய லாபம் வர மாதிரி விற்கிறாங்க. பட் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, குடிசை தொழில் செய்யக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருள் கொடுக்குறாங்க, ஆனால் குறைந்த லாபத்தில் வந்த வரைக்கும் போதுன்ற மாதிரி அவங்க குறைந்த லாபம் வச்சு விற்கிறாங்க. ஆனால் அது வாங்குறதுக்கு வந்து ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து கஷ்டப்பட்டு நல்ல ஒரு 100% சேஃபான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி சைக்காலஜி ரிலேட்டட் டாபிக்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த வீடியோஸு, இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சேனலில் பார்த்த வீடியோஸில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒப்பீனியன் இருக்குது, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களோட ஒப்பீனியன் எங்கள் சேனலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்குமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். ஒரு கரண்டி காஸ்டிக் சோடா எடுத்துக்கோங்க. இந்த காஸ்டிக் சோடா வந்து கெமிக்கல் அப்படிங்கிறதுனால கையில் வந்து படவே கூடாது, பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால ஹீட் வந்து பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பாக்ஸை வந்து உங்களால் தொடவே முடியாது, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும். அதனால் பக்கத்தில் குழந்தைங்க யாருமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப சேஃபாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹீட்டு வந்து குறையிற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுடணும். ஒரு சோப்போடைய தரத்தை நிர்ணயிக்கிறது நம்ம கலக்கக்கூடிய அந்த எண்ணெயை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே நம்ம குளியல் சோப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் முழுமையாக பயன்படுத்துவோம். அதுதான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இது பாத்திரம் கழுவுற சோப் தானே அப்படிங்கிறதுனால இதில் நம்ம வந்து 2 கரண்டி பாம் ஆயிலும் 2 கரண்டி தேங்காய் எண்ணெயும் நம்ம கலந்து மிக்ஸ்அப் பண்ணி மொத்தமாக 4 கரண்டி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கணும்.
சரி, அடுத்தது நம்ம வந்து லெமன் ஒரு 2 லெமனை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். யூசுவலாகவே லெமன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு கொடுக்கக்கூடியது, நல்ல அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. இதில் இருக்கிற ஜூஸை மட்டும் நான் தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெயோட காஸ்டிக் சோடாவை நம்ம மிக்ஸ்அப் பண்ணி கலந்து விட்டுக்கணும். இந்த காஸ்டிக் சோடா லிக்விட் வந்து கண்டிப்பாக சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்ஸ்அப் பண்ணணும். ஹீட்டு வந்து இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சோப் வந்து ஃபார்ம் ஆகாது. அதனால நல்லா ஆற விட்டுறணும். 15லேருந்து ஒரு 20 நிமிஷமாச்சும் உங்களுக்கு டைம் எடுக்கும். பட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த காஸ்டிக் சோடா லிக்விடை இந்த எண்ணெயில் வந்து சேர்க்கணும். 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் இதை கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கலக்கிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ நான் 10 நிமிஷம் கலக்கிட்டேன். ஸோ அடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இன்னமுமே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி கலக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பதத்துக்கு வரும். ஸோ இந்த பதத்தில் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிட்டே கைவிடாமல் கலக்கிறேன். மொத்தமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சீராக உங்களால் கலக்க முடியாது. ஸோ 4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே நான் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கேன். எங்கேயுமே நான் எந்த பொருளையும் கையில் வந்து தொடலை. அது வந்து பார்த்துக்கோங்க. காஸ்டிக் சோடா தான் போட்டாச்சுல்ல அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. காஸ்டிக் சோடாவோட எந்த பொருளை சேர்த்தாலும் அதோடைய கெமிக்கல் தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். சரி, அடுத்தது வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கெமிக்கல் வந்து நல்லது கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. பட் இந்த காஸ்டிக் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த காஸ்டிக் சோடாவோடைய கெமிக்கல் தன்மை வந்து 30லேருந்து 40 நாளைக்குள்ளே உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும். அதனால் இந்த சோப்பை நம்ம வந்து அப்படியே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது. ஓகேவா? சரி, இப்போது இந்த இதை வந்து நம்ம ஒரு மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட சோப் மோல்டு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 4 ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி செட் ஆகிருந்துச்சுங்க. பட் இது வந்து உங்களுக்கு பத்தாது. ஓவர் நைட் நான் வந்து அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ சோப் வந்து எவ்வளோ நல்லா ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்களேன். நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒயிட் கலர் வந்து சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கலர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ப்யூர் ஒயிட்டாகவே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து 30 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் கழுவி காமிக்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 30 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா காஸ்டிக் சோடாவுடைய அந்த வீரியத்தன்மை கெமிக்கல் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதோடைய தன்மை வந்து குறையணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 30 நாளைக்காச்சும் நீங்கள் வந்து அப்படியே இதை வந்து விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த காஸ்டிக் சோடா வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆகிடும். நியூட்ரலைஸ் ஆனதுக்கப்புறமா உங்கள் கைக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஸோ 100% சேஃபான நல்ல ஒரு சோப் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இதே மாதிரி கெமிக்கல்ஸை வந்துட்டு தவிர்த்துட்டு நல்ல பொருட்களை வந்து பயன்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கெலாம் டைம் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக் சோப்லாம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சில ஆர்கானிக் கடைகள் இருக்குது இல்லையா, ஷாப்ஸு, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சோப்லாம் அவைலபிளாக இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் சேல் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து சிறு தொழிலாக மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணக்கூடியவங்க தான் இருக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒரு 100% நல்ல பொருள் வந்து ஒருத்தர்கிட்ட கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்படியாச்சும் நம்ம வந்து பண்ணலாம். இல்லைனா வீட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியாச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நல்ல பொருளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.